இன்னைக்கு ஒரு குட்டி அறுவடைய பார்த்துருவோமா? வாங்க போவோம். முதல்ல நம்ம பீர்க்கங்காயிலேருந்து ஆரம்பிக்கலாம். பீர்க்கங்கா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் என்னைய ஆச்சரியப்படுத்துது. நானும் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பிஞ்சியும் காணோம், காயும் காணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதெல்லாம், போயிட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம போருகிட்ட போயிட்டு பார்த்துட்டு, பார்த்துட்டு வரும்போதெல்லாம் 1, 2 கிடச்சிக்கிட்டே இருக்கு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 கிடச்சிருந்துச்சு. எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துட்டு, விதைக்காக விட்டிருந்த பீர்க்கங்காய் எல்லாத்தையுமே வந்துட்டு பெருசு பெருசா விட்டிருந்தது. அதையும் பறிச்சு எடுத்துட்டு, பத்தாததுக்கு வெண்டைக்காவும் விட்டிருந்துச்சு. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் விதைக்காக விட்டிருந்தது. அதனால அந்த வெண்டைக்காவ வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா, வர வழியில அம்மா கருவேப்பில பறிச்சுட்டு வர சொன்னாங்க. அதனால கருவேப்பில வந்துட்டு கொஞ்சம் பறிச்சு எடுத்துட்டு, அப்படியே சுத்தி போயிட்டுருக்கும்போது, தென்னை மரத்து சைடுல பார்த்தீங்கன்னா, தக்காளிலாம் வச்சிருந்தாரு தாத்தா. அது எல்லாத்தையுமே பறிச்சுட்டு, போற வழியில பார்த்தீங்கன்னா, நம்ம திருநீர் பத்திரியில வந்து சப்ஜா சீட்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த சப்ஜா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா, எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம பாடிய கூலிங் பண்றதுக்கு, அது இல்லாம ஜூஸ்ல அந்த மாரி எதெல்லாம் வேணாலும் போட்டு குடிச்சுக்கலாம். அதனால வந்து அதையும் கொஞ்சம் வந்து பறிச்சு எடுத்துட்டு போனேங்க. பறிச்சுட்டு அப்புறம் வெண்டைக்காய் இருந்துச்சு. வெண்டைக்காயும் வந்து பறிச்சு எடுத்துட்டு போற வழியில பார்த்தோம்னா, நம்ம பெரிய வெங்காயத்துக்கு வெங்காய பூ வந்துட்டு நெறைய விட்டுருந்துச்சு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, விதைகளுக்காக எடுத்து வைக்கிறோம். வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தக்காளி நெறைய வந்து பழுத்திருந்துச்சு. அதிலேயே கொஞ்சம் நஞ்சம் வந்துட்டு பழுத்திருந்தது எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துட்டு, அப்படியே கிளம்பலான்னு யோசிக்கும்போது தாங்க பார்த்தேன், தட்டு ஃபுல் ஆயிருச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த விதைகளுக்காக எடுத்து வச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி காய போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே சுத்தி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுங்க, இன்னும் நெறைய அறுவடைக்கு இருக்குது. பட்டா அவரை, கொடி அவரை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அடுத்ததுல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேங்க. சரிங்க, நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.